வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார்க் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கிட்டத்தட்ட கான்ட்ரவர்சி, ஜோதிடத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சில கான்ட்ரவர்சிஸ். அந்த ஜோதிடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில கான்ட்ரவர்சிஸில் இது வந்து மிகப்பெரிய ஒரு தரப்பினர் வந்து ஒரு விதமாக சொல்வதும், இன்னொரு தரப்பினர் வழி வழியாக காலமாக ஒரு விதமாக சொல்கிறதும் இருக்குது. சரி, இது என்ன அப்படின்னா, நட்சத்திரங்களுக்கு காரகத்துவம் உண்டா அப்படின்ற இது வந்து ஒரு உண்மையான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு ஒரு ஜோதிடனா கண்டிப்பாக பதில் தெரிஞ்சே ஆகணும். ஆனால் அந்த பதில் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதை புரிஞ்சுக்கிட்டாதான் அதனுடைய தன்மை தெரியும். சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். முதல்ல இதை புரியணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் எதை நோக்கி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் ராசி மண்டலம் அப்படின்னு இருக்குல்ல, நம்ம இந்த ஜாதக கட்டம், இந்த ஜாதக கட்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த ராசி மண்டலத்தை வழிவகுக்கிறோம். எதன் மூலமாக இந்த ராசி மண்டலத்தை பார்க்குறோம் அப்படின்னா, சூரியன் சுற்றி வருவது இந்த ராசி மண்டலம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கான்ஸ்டலேஷன்ஸ் அப்படின்றத சொல்லுவோம். அதாவது இதை இன்னும் வந்து இதை எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு படம் வரும் பாருங்கள், அந்த படத்தை நல்லா பார்த்துக்கோங்க. அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பாவகம், அந்த பாவகத்தில் சூரியன் போகும் பொழுது, அதாவது இது எப்படி போகும் அப்படின்னா, சூரியன் வந்து அப்படி போகும், ஒவ்வொன்றும் ஒரு பாவகம். ஸோ அதை தான் நம்ம இந்த வடிவில் பார்க்கிறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த கான்ஸ்டலேஷன்ஸில் எல்லாம் ரிவர்ஸில் இருக்கும். அது ரிவர்ஸில் இருக்கிறதுக்கு உண்டதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் என்னன்றது வேணால் அது பார்க்கும், அதை எந்த பக்கத்துலேருந்து எப்படி பார்க்குறோம். ஏன்னா பூமியிலேருந்து தான் ராசி மண்டலத்தை பார்த்தோமே தவிர, ராசி மண்டலத்துக்கு மேலே போய் யாரும் ராசி மண்டலத்தை பார்க்கவில்லை. சூரியன் மேலே உக்காந்துக்கிட்டு சூரியன் எப்படி சுற்றுறாருன்னு யாரும் பார்க்கல. அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அது கான்ஸ்டலேஷன், அதை பொறுத்து வருவோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நட்சத்திரங்கள், அந்த கான்ஸ்டலேஷனுக்குள்ளே இருக்கிறது தான் நட்சத்திரங்கள். அதாவது ஒரு மேஷம் அப்படின்னு ஒன்று எடுத்திங்கன்னா, இந்த மேஷம், அதுக்கப்புறம் ரிஷபம் அப்படின்னு எடுத்திங்கன்னா, நான் எல்லாத்தையும் சொல்லி போர் அடிக்க விருப்பப்படலை. மேஷம் அப்படின்றதுல என்ன இருக்குது? அஸ்வினி, பரணி, கார்த்திகை இல்லை கிருத்திகை. ஒரு சில பேர் கார்த்திகைன்னுவாங்க, ஒரு சில பேர் கிருத்திகைன்னுவாங்க. இது 4 பாதம், இது 4 பாதம், இது ஒரு பாதம். அதுக்கப்புறம் திருப்பி கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீடம். இது 2 பாதம், இது 4 பாதம், இது 2 பாதம். அதாவது இதனுடைய தன்மை என்ன? இது 3 பாதம். தன்மை என்ன அப்படின்னா, மொத்தமாக ஒரு ராசி மண்டலத்தில் 9 பாதங்களாக பிரிக்கப்படுது. ஒரு ராசி மண்டலத்தில் 9 பாதங்களாக பிரிக்கப்படுது. வானத்தில் கோடுகள் எதுவும் கிடையாது. அது அப்படியே ட்ராவல் ஆகும்போது ஒவ்வொருத்தர் பார்க்குற தோற்றத்தில், அதாவது எல்லாரும் ஒருங்கிணைத்து பார்க்கும்பொழுது மாடு மாதிரி தெரிந்தது, ரிஷபம் அப்படின்னு பார்த்தாங்க. ரெண்டு பேர் நிற்கிற மாதிரி தெரிஞ்சது, நட்சத்திரங்கள் தோன்றியவை. அது பார்த்திங்கன்னா மிதுனம் இல்லை ஜெமினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடு மாதிரி தெரிந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு உருவ தோற்றத்தை ஒவ்வொரு நட்சத்திரங்கள் இருக்க ஒவ்வொரு நட்சத்திரங்கள், இது இந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் இருக்கும். இதுக்கு பேர் ஆரியன் அப்படின்னு சொல்லப்படுது. தேள் மாதிரி ஒரு நட்சத்திரம், அது தேள் மாதிரி அந்த வடிவில் இருக்கும். தேள் மாதிரி ஒரு வடிவில் இருக்கும். அது வந்து ஸ்கார்பியன் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ அது என்ன ஸ்கார்பியன்னா ஒன்று பெரிய விஞ்ஞான விருச்சிகம். ஸோ தேள் மாதிரி இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா,
இது ஒரு நட்சத்திரம், இது ஒரு நட்சத்திரம், இது ஒன்று, இது ஒன்றுன்னு நிறைய இருக்கும். ஸோ நான் இதில் வந்து எதுக்கு இவ்வளோ தூரம் பீடிகை போடுறேன் அப்படின்னா, நல்லா ஒரு சில விஷயங்களை ஆழமாக நீங்கள் புரிந்து வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கு தான் இவ்வளோ பீடிகை போடுறேன். சரி, என்ன பாலாஜி இது ரொம்ப ஆழமாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, காரகத்துவங்கள் உண்டா இல்லையா? நேரடியான டாபிக் வருவோம். காரகத்துவம் அப்படின்னா என்ன? குணாதிசயங்கள்னு சொல்லலாமா? அந்த நட்சத்திரம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லலாமா? கிரகங்களுக்கு காரகத்துவம் உண்டு. எல்லா ஜோதிடர்களாலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். கிரகங்களுக்கு காரகத்துவம் உண்டு. கிரகங்களுடைய காரகத்துவம் என்ன? குரு அப்படின்னா தனம்ன்றது ஒரு காரகம். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சுப ஒளியை கொடுக்கும் ஒரு கிரகம் அப்படின்றது ஒரு காரகத்துவம். தங்கம்ன்றது ஒரு காரகத்துவம். அதுபோல் ஒரு கிரகம் அப்படின்னு வரும்போது அந்த கிரகம் அப்படின்றது ஒரு முழுசாக ஒன்றை குறிக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கிரகம்ன்றது ஒன்றை குறிக்குது. பாலாஜி அப்படின்றது ஒரு மனிதனை குறிக்குது. நீங்கள் ஒரு மனிதரை குறிக்கிறீர்கள். பாலாஜி ஒரு விதமாக சிந்திப்பான். எந்த பாவகத்தில் இருக்கார் என்பதை பொறுத்து. பெரியவர்களுடன் இருக்கும் பொழுது பாலாஜி மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும் அளவுக்கு இருப்பான். கோவப்படும் ஒரு இடங்களில் இருக்கும் பொழுது தானும் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கோவப்படுவான். ஸோ பாலாஜியுடைய காரகத்துவங்கள்ன்றது எப்படி வருது? கோவப்படுவான், படாமலும் இருப்பான், இரக்கப்படுவான், படாமலும் இருப்பான். இது என்னுடைய காரகத்துவம். இது ஒரு உதாரணம் கொடுக்குறேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித காரகத்துவம் இருக்குது. ஓரறிவு ஜீவனிலிருந்து 6 அறிவு மனிதர்கள் வரைக்கும் நிறைய புராண கதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தேளை வந்து தண்ணியில் இருக்கும், ஒரு முனிவர் எடுத்து விடுவாங்க, அந்த தேள் கொட்டும். அந்த முனிவர் சொல்ல, கொட்டுறது அதோடைய குணம், எடுத்து விடுவது என்னுடைய இரக்க குணம். அப்போ அந்த தேள் கொட்டுதில்லை, அது அதனுடைய குணம், அது அதனுடைய காரகத்துவம். இது வந்து ஒன்றாக இருக்கும் பொழுது, அப்போது நட்சத்திரம் சுக்கிரனுடைய பரணி என்ற நட்சத்திரம் ஒன்றாக இருக்கும் பொழுது அதுக்கு காரகத்துவங்கள் உண்டு. ஆனால் நட்சத்திரம் பரணி என்பது ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு நட்சத்திர கூட்டம் சேர்ந்துதான் பரணியாக சித்தரிக்கப்படுவது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நட்சத்திர கூட்டம் சேர்ந்து தான். ஸோ அப்போ நட்சத்திர கூட்டம் அப்படின்னும் பொழுது அந்த கூட்டம் எந்த வடிவில் இருக்கும்? ஒரு உதாரணத்திற்கு விருச்சிகத்தை நம்ம வந்து தேள் மாதிரி போட்டோம்னு வச்சுக்கோங்க. வானத்தில் எப்படி தெரியும்னா இப்படி தெரியும். இந்த மாதிரி தான் வானத்திலேயே தெரியும். இது ஒரு நட்சத்திரம், இது ஒரு நட்சத்திரம், இது ஒரு நட்சத்திரம், இந்த மாதிரி. ஸோ அப்போ இந்த விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய விசாகம், சொல்கிறது புரியுங்களா? அந்த மாதிரி அந்த நட்சத்திரங்கள்லாம் இது ஒரு சில நட்சத்திரம் இல்லை. இது நீங்கள் இப்படியே எடுத்துக்கங்களேன். பரணியில் தானே வந்தேன், சரி எது குழப்பணும், பரணியே வச்சுப்போம், இல்லை மேஷமை வச்சுப்போம். மேஷம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு விதமாக அது வந்து ஒரு ஆடு, ஏரிஸ்ன்னு வாங்க, ஆடு மாதிரி சித்தரிக்கப்பட்டது. அது வந்து ஒரு விதமாக இப்படி இருக்கும். அதில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு படம் வரும், அந்த படத்தையும் பார்த்துக்கங்க. அது அந்த ஒரு ஆடு தோற்றத்தில் இருக்கிற மாதிரியான நீங்கள் அந்த ஆப்லலாம் கூகுளெலாம் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அதெல்லாம் கனெக்ட் பண்ணி காமிப்பாங்க. அதில் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பாதம், 4 பாதமும், இது எல்லாம் சேர்ந்து 4 பாதமும், இது வந்து ஒரு பாதமும். இதை இப்படி இந்த பாவகத்தை பிரிப்பார்கள். அப்போது இந்த நட்சத்திர கூட்டம் தொகுப்பு அப்படின்றது தான் இந்த இடத்துல இந்த நட்சத்திர கூட்டம் தான் பரணியாக இருக்குது. இந்த நட்சத்திர கூட்டம் அஸ்வினியாக இருக்குது, இது கார்த்திகை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அப்போது 1 நட்சத்திரம்னா இருக்கும்.
காரகத்துவம் உண்டு. பல நட்சத்திர கூட்டங்கள் சேரும்பொழுது எப்படி காரகத்துவம் உருவாகும்? இது ஒரு லாஜிக்கல் ரீசனிங். நல்லா புரிஞ்சுக்கங்க. நட்சத்திர கூட்டங்கள் சேரும்பொழுது எப்படி ஒரு காரகத்துவம் உண்டாகும் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. இதை எப்படி லேட்ரலாக திங்க் பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு கை ரேகையும் ஒவ்வொருத்தருடைய கை ரேகையும் ஒன்று கிடையாது, விதவிதமாக இருக்கும். பாலாஜி ஒரு விதமாக யோசிப்பான், இன்னொரு பாலாஜி வந்தால் கூட ஒரு விதமாக யோசிப்பான். என்னை போலவே யோசிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ட்வின்ஸ் ஜாதகம் பாருங்கள். ஒரே வயிற்றில் ஒரு ட்வின்ஸ் பிறக்கும்ல, ஒரே பிளசண்டாவில் பிறந்த ட்வின்ஸாக கூட இருக்கட்டும், ஒரே பிளசண்டாவில் பிறந்த ட்வின்ஸாக இருக்கட்டும், இல்லை வெவ்வேறு பிளசண்டாவில் பிறந்த ட்வின்ஸாக இருக்கட்டும், எப்படி எடுத்தாலும் இரத்தம் ஒன்றாகும், தோற்றம் ஒன்றாகும், ஆனால் எண்ணம் ஒன்றாகாது. ஒரு ட்வின்ஸ் ஜாதகத்தில் ரெண்டும் ஒரே சமயத்தில் 2 நிமிஷம் வித்தியாசத்தில் தாங்க பிறந்தது. அவ என்னடானா வாயில்லா பூச்சியாக இருக்கா, இவ வாயை தவிர வேறு எதுவுமே இல்லை. அந்த குழந்தை என்னடானா பயங்கரமாக சேட்டை பண்ணிகிட்ருக்கு, இந்த குழந்தை சேட்டையே பண்ண மாட்டேங்குது. ஒவ்வொருத்தருடைய காரகத்துவம். அப்போது என்னை போல் இன்னும் 100 பேரை சேர்த்து வைத்து கொண்டாலும் என்னுடைய காரகத்துவம் இன்னொருத்தருக்கு செட் ஆகாது, என்னுடைய குணம் இன்னொருத்தருக்கு செட் ஆகாது. அப்படி அதன் அடிப்படையில் அஸ்வினி என்பது ஒரு நட்சத்திர கூட்டம் அப்படின்னு வரும்பொழுது, அந்த கூட்டத்திற்குள் இருக்கும் அத்தனை நட்சத்திரங்களும் சேர்ந்து ஒரு காரகத்துவங்களாக இல்லை பல காரகத்துவங்களாக. நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்கே தான் பல பேர் விவாதிப்பாங்க. என்ன அப்படின்னா, பாலாஜி இருக்கும் இடத்தில் கோவப்படுறவங்களோட இருக்கும்பொழுது கோவப்படுவான், பெரியவங்களோட இருக்கும்பொழுது மரியாதை கொடுப்பான் அப்படின்னா, இதை யானை கர்றம்னா குதிரைக்கு குர்றம்னு எடுத்துப்பாங்க. எப்படின்னா, இந்த ஒரு நட்சத்திரத்துக்கு கோவப்படுற குணம் இருக்கும், இந்த ஒரு நட்சத்திரத்துக்கு மரியாதை கொடுக்குற ஒரு குணம் இருக்கும், இந்த ஒரு நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா இரக்க குணம் இருக்கும், இந்த ஒரு நட்சத்திரத்துக்கு குள்ளநரி குணம் இருக்கும். இந்த மாதிரி வகைப்படுத்தி இந்த மொத்தமாக இந்த அஸ்வினின்ற நட்சத்திரம் எல்லாம், நான் அது ஒரு அஸ்வினின்ற நட்சத்திரத்தோடைய காரகத்துவம் நான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கங்க. அது காரகத்துவம்னு நிறைய பேர் அஸ்வினி நட்சத்திர காரகத்துவம்னு கூகுளில் போட்டிங்கன்னா பெருசாக வரும். ஆனால் இப்போ நான் அதை வகைப்படுத்தலை. இது நீங்கள் எந்த நட்சத்திரம் வேணாமல் எடுத்துக்கங்க. கோவம், நிதானம், அதுக்கப்புறம் இரக்க குணம், குள்ளநரித்தனம் அப்படின்றது இது ஒரு நட்சத்திரம் அப்படின்னு வகைப்படுத்தினீங்கன்னா மிக தவறான ஒரு அமைப்பு. ஒரு கூட்டத்திற்கு காரகத்துவங்கள் வராது. ஒரு ஜீவன், ஒரு அமைப்பு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னும்னா, ஒரு கிரகத்திற்கு காரகத்துவங்கள் உண்டு, அது ஒன்றாக வரும். ஆனால் ஒரு கூட்டத்திற்கு காரகத்துவங்கள் கிடையாது. இது என்னுடைய ஒரு நீங்கள் இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆய்வுன்னு எடுத்துக்கலாம், இல்லை பாலாஜியோடைய ஸ்டாண்டுன்னு எடுத்துக்கலாம். பவிஷ்யமார்க் பாலாஜியோடைய ஒரு ஸ்டாண்டு. நட்சத்திரங்களுக்கு என்னை பொறுத்தவரை காரகத்துவங்கள் கிடையாது. அது நம்மளா ஏற்றி வச்சுக்கிட்டோம். ஏன் ஏற்றி வச்சுக்கிட்டோம்? அதாவது எல்லாத்துக்கும் அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர், ஸ்டாண்டர்ட் ஆன்சர் இருக்கும். எதுக்கு நட்சத்திரங்களுக்கு காரகத்துவங்கள் கொடுத்தாங்க அப்போது அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஒரு ராசி மண்டலத்தில் ஒரு ராசியில் இந்த ரிஷபம் அப்படின்ற ராசியில் கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீடம் இருக்குது. ஆனால் இந்த ரிஷபத்தில் எந்த கிரகங்களும் இல்லை. இது லக்னமாகப்பட்டது, லக்னம்னு போட்டுட்டாங்க. இல்லை, இந்த ரிஷப ராசியில் பிறந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஜாதகர் இந்த காரகத்துவங்கள்லாம் இருக்கும். அப்படின்னா நட்சத்திரங்களுடைய காரகத்துவங்கள் வராது, அந்த கிரகத்துடைய காரகத்துவங்கள் தான் வரும். என்ன, சந்திரன்றது ஒரு கிரகம், கூட்டு கிரகம் கிடையாது. கூட்டு கிரகத்திற்கு காரகத்துவங்கள் கிடையாது.
ஒரு கிரகத்துக்கு காரகத்துவங்கள் இருக்குது, ஒரு நட்சத்திரம்னு காரகத்துவங்கள் இருக்குது. ஆனால் அந்த காரகத்துவம் என்னன்றது யாருக்குமே தெரியாது. சிவனே வந்து சொன்னாதான் உண்டு, யாருக்குமே தெரியாது. நம்மளா வகைப்படுத்தி போட்டுக்கிறது தான் இந்த கிரகம். ஏன்னா அது வந்து அனுபவத்தில் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்கும்பொழுது இவருடைய குணாதிசயங்கள் அப்படியே க்ளோஸாக வாட்ச் பண்ணேன், இந்த மாதிரி இருந்தது. இல்லை, உண்மையை சொல்கிறேன், இது நான் பொய்க்கு சொல்லலை, கொஞ்சம் ஓப்பனாகவே பேசலாம். உண்மையை சொல்கிறேன், பொய்க்கு சொல்லலை. ஒரு ஜோதிட பலன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜோதிட பலன், நட்சத்திரங்களின் வழியாக ஒரு ஜோதிட பலன் வரும் பொழுது அது எப்படி வரும் அப்படின்னா, அது குணங்களை குறிக்கும்வாறு சித்தரிக்கப்பட்டது. ஏன் சித்தரிக்கப்பட்டதுன்னா, ஒரு உதாரணத்திற்கு இப்படி பார்த்திருக்கலாம், இப்படி பார்த்திருக்கலாம், இப்படி பார்த்திருக்கலாம், இங்கே சந்திரன் இருந்திருக்கலாம். நான் வந்து வித்தியாசம் உதாரணங்கள் தான் போடுறேன். ஸோ அப்போ என்ன ஆகும், ஒரு கிரகத்தோடைய திக்பலம் பார்வைன்ற அமைப்பில் அந்த கிரகம் பெற்ற ஒரு சில காரகத்துவங்கள், ஐயோ இல்லையே, சந்திரன் மேலே, சந்திரனுக்கு வந்து கோவப்படுற அமைப்பே இல்லையே, தாய் போல ஒரு கிரகம் தானே, சந்திரனுக்கெல்லாம் கோவமே வராது, மனோகாரகன், கோவமே வராது அப்படின்னு நினச்சா அபத்தம். சந்திரனை சனியும் செவ்வாயும் சேர்ந்து தொடர்பு கொள்ளும் பொழுது கடுமையான கோவக்காரராக இருப்பார். அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி கோவக்காரராக இருப்பார். ஸோ நட்சத்திரங்களுக்கு காரகத்துவங்கள் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நட்சத்திரமாக இருந்தால் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களும் இங்கே அஸ்வினியில் ஆரம்பித்து இங்கே ரேவதியில் முடியும். இந்த ரேவதியில் முடிகிற வரைக்கும், அதாவது 27 நட்சத்திரங்கள், 109 பாதங்கள், மொத்தத்துமாக அந்த நட்சத்திரங்கள் எல்லாமே சேர்த்து வச்சு ஒன்றுத்துக்கு கூட காரகத்துவங்கள் என்னை பொறுத்த மட்டும் இல்லை. ஆமான்னு மணி அடிக்குது. இதை இன்னொரு நாள் மேபி ஒரு 10-15 வருஷம் கழிச்சு யாராவது ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் என்னை விட இன்னும் தெளிவாக விளக்கலாம், நிரூபிக்கலாம். இல்லை நானே கூட இன்னும் போக போக எப்படின்றத அடிப்படையில் விவரித்து சொல்லலாம். ஆனால் நட்சத்திர கூட்டங்களாக இருக்கும் பொழுது ஒரு கூட்டத்திற்கு காரகத்துவங்கள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு கூட்டமாக போலீஸ்காரங்க போகிறாங்க ஒரு இடத்துல திருடனை பிடிக்கிறதுக்கு. ஒரு கூட்டமாக ஒரு ரவுடிங்கள் ஒரு இடத்துல இருக்காங்க, அந்த ஒரு திருடர்கள் இருக்காங்க. ஒரு கூட்டமாக போலீஸ்காரர்கள் அவங்கள பிடிக்க போகிறாங்க. ஒவ்வொரு போலீஸ்காரங்கள் மைண்டிலும் ஒவ்வொரு விதமாக சிந்தித்து செயல்படுவார்கள். ஒவ்வொரு திருடர்களும் ஒவ்வொரு விதமாக சிந்தித்து செயல்படுவார்கள். ஆனால் ஒரு போலீஸ்காரர் ஒரு திருடனை பிடிக்கும் பொழுது கரெக்டாக மேட்ச் ஆகும். இதுதான் என்னுடைய அடிப்படையில் நட்சத்திரங்களுக்கு காரகத்துவங்கள் இல்லை. இன்னும் டீப்பாக போகலாம், இன்னும் நிறைய ஃபேக்ட்ஸ் கொண்டு போகலாம். பட் லாஜிக்கலாக உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். இது வந்து லாஜிக்கல். இது வந்து இந்த புஸ்தகத்தில் இதில் போட்டிருக்கு, அந்த புஸ்தகத்தில் அதில் போட்டிருக்குன்னா யாரும் வந்து எழுதலை. வராக இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இங்கே யாரும் வந்து எழுதலை. அதாவது நட்சத்திரங்கள் வழியாக தான் தசாபுக்திகள் வருது அப்படின்றது உண்மைதான். ஆனால் தசாபுக்திகள், விம்சோத்ரி தசாபுக்தின்றதே ஒரு அதாவது ஒரு பிரிவு. அந்த மாதிரி இன்னும் 50-55 தசாபுக்திகள் கணக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் மேலேயே இருக்குது. எனக்கு அதெல்லாம் போல, நான் ஒரு விம்சோத்ரி மட்டும்தான் பார்க்குறேன். ஸோ விம்சோத்ரி தசாபுக்திகள் மாதிரியே வராகமிரர் நிறைய கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு. அப்போது ஒன்றை மட்டுமே எடுத்து ஆய்வு செய்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. அதனால தான் ஆய்வில் புத்தகங்களை எடுக்காமல் ஆய்வில் லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். நட்சத்திரங்களுக்கு காரகத்துவங்கள் கிடையாது. சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.